Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நீ 1.5 மாசமா இங்க சுத்திக்கிட்டு இருக்க கூடாத. நீ எதுக்கும் லாய்க்கு இல்ல. புதையல் எங்க இருக்குன்னு இன்னும் கூட கண்டுபிடிக்கல. நாங்க புதையலை தேடிக்கிட்டு தான் இருக்கோம் திலேர் சிங் சார். அதுக்காக நாளும் ஆக தான் செய்யும். என்கிட்ட இப்ப டைம் கிடையாது. இந்த மேப்பை பார்த்து புதையலை தேட முடியலன்னா நீ எதுக்கும் லாய்க்கு இல்லன்னு தான் அர்த்தம். பாஸ், இந்த மாதிரி புதிர்களை கண்டுபிடிக்கிறதுல பசங்க ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க பாஸ். ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா எந்த ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? பாஸ், வேதா சிட்டில சிவான்னு ஒரு பையன் இருக்கான் பாஸ். பயங்கர அறிவாளியான பையனா அவன். நம்ம அவங்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சார், நீங்க என்ன கூப்பிட்டிருந்தீங்களா? ஆமா சிவா, இவங்க நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பசங்களோட அறிவுத்திறமையை செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ட்ரெஷர் ஹண்ட் காம்படிஷனையும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க சிவா. நான் இப்பதான் பிரின்சிபல் சார் கிட்ட இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு சில டேலண்டான பசங்களோட பேரை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இவரு உங்களோட பேரை சொன்னாரு. உங்களுக்கு ஒரு மேப் கொடுக்கப்படும். அந்த மேப்ல இருக்கிற க்ளூஸ வச்சு நீங்க அந்த புதையல் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, கண்டுபிடிப்பீங்களா? ஓகே சார், நாங்க இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறோம். இதுதான் மேப். அப்புறம் இதுல தான் க்ளூஸ் இருக்கு. நாங்க உங்களை முருடு ஃபோர்ட்ல 2 நாளைக்கு விட்டுருவோம். You are on your own. யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, வேணும்னா இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சாரை உன் கூட கூட்டிட்டு போகலாம். ஓகே சார், நாங்க ட்ரெஷரை தேடுறோம். இந்த மேப்ல இருக்கிறது எதுவுமே புரியல. சரி, இந்த மேப்போட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அப்படியா? திலாட் சிங் பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காரா? கூட இன்ஸ்பெக்டர் கூட இருக்காரே. இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. என்னது இது? சிவா, இதுல நம்ம திரும்ப போகணும்னு எழுதி இருக்கு. சரி வாங்க, நம்ம திரும்ப போயிடலாம். இல்ல லட்டு சிங் அங்கிள், நாம திரும்பி போறதுக்காக வரல. இது பழங்காலத்தோட அம்புப்பா. யாரோ பழங்காலத்து ஆளுதான் இப்படி பண்றாங்க. ஆனா இது வெறும் காம்படிஷன் தானே. இங்க என்ன உண்மையான புதையல் இருக்குமா? அப்படி இல்ல ஆதி, நம்ம பயந்து திரும்பி போயிடணுங்கிறது காம்படிஷன்ல ஒரு பார்ட்டா இருக்கலாம்ல. நமக்கு அடி எதுவும் படலல்ல. நம்ம எப்படியாவது அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம க்ளூவை கண்டுபிடிச்சாகணும். இவங்க என்ன மாதிரி பசங்க? இவங்களுக்கு பயமே இல்லையே. இந்த நேரத்துல எடுத்து போய்க்கா. எடுத்து போய்க்க இல்ல, அது ஒரு பெரிய பாறாங்கல். சீக்கிரம் ஓடுங்க, ஓடுங்க. ஓடுங்க. இதுக்கு தானே லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். ஓடுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சரி, அப்படியே படுத்துக்கங்க. சிவா, அந்த பாறையிலையும் என்ன எழுதி இருக்குன்னு பாரு. நம்மள திரும்ப போயிட சொல்லி எழுதி இருக்கு. வாங்க திரும்ப போயிடலாம். இல்ல, திரும்பி போயிட சொல்லி ரட்சகர்கள் எழுதியிருக்காங்க. அந்த காலத்துல பாதுகாத்துட்டு இருந்தவங்க இன்னும் இதை பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது காம்படிஷனோட ஒரு பகுதியா இருக்க முடியாது. ஒண்ணு ரைவல்ஸ் நாம இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறத விரும்பாம இருக்கணும், இல்லனா அவங்க நம்மள இங்க இருந்து துரத்த நினைக்கணும். அப்புறம் அதுவும் இல்லனா இங்க உண்மையான புதையல் இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் அதை தேடி எடுத்தே ஆகணும். ஓஹோ, இவங்க இப்படி எல்லாம் போக மாட்டாங்க. வேற ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிள்?
சிவா, இனி இந்த மேப் உன் கைக்கு கிடைக்காது. இந்தாங்க மேப், இப்ப புதையல தேடுங்க. இந்தாங்க மேப்போட பீசஸ். யாருக்கு வேணுமோ வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா இங்க உண்மையாவே ட்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அது கண்டுபிடிக்கிறது இங்க யாருக்கோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பசங்க கலக்கலானவங்க, கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மயிலுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? பாருங்களேன், ஏதோ ஒண்ணு மின்னிட்டு இருக்கு. இங்க கிரீன் பாண்ட் வேற இருக்கு. அப்புறம் மயிலோட வயித்துலயும் லைட் க்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த பாண்ட்ல தான் தங்கம் மறைஞ்சிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாண்ட்குள்ள தான் தங்கம் இருக்கணும். One, two, three, four. எப்படியோ நாம அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ பசங்களா, நீங்க புதையலை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. எந்த வேலையை எங்களால செய்ய முடியலையோ அந்த வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க. ஓ, அப்ப காம்படிஷன் பேரை சொல்லி எங்களை புதையல தேட வச்சிருக்கீங்க. ஆனா இது உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. இத லட்டு சிங் சார் எடுத்துட்டு போக போறாரு. லட்டு சிங் அங்கிள், நீங்க இந்த புதையலை எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுங்க, சரியா? இங்க பாருங்க அங்கிள், இந்த புதையல் இனிமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, புரிஞ்சுதா? சரியா சொன்ன சிவா. நான் இருக்கிற வரைக்கும் இதை யாராலையும் தொட முடியாது. இது நம்ம நாட்டுக்கு சொந்தமானது. எஸ். அப்படியா? எங்களை நீ தடுக்க போறியா? அதுவும் இந்த சின்ன சின்ன பசங்க எங்களை தடுப்பாங்களா? பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. புடிங்க அவனை, புடிங்க அவனை, விட்டுறாதீங்க அவனை, புடிங்க. லட்டு சிங் சார், இவங்க தப்பிச்சு ஓடி போறாங்க. எஸ், கம் இன். இத வெச்சுக்கோங்க. லட்டு சிங் அங்கிள், இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. சரியா சொன்ன சிவா. இப்பவே நான் என்ன பண்றேன்னு பாரு.
ஓஹோ லட்டு சிங் அங்கிள் புதையலே இல்ல இவங்களை கூட்டிட்டு போங்க அரெஸ்ட் பண்ணுங்க ஓ ஆமால புதையல் அரசாங்கத்துக்கு சொந்தமானது இவங்களுக்கு சொந்தமானது ஜெயிலு சிறப்பு பரிசு லத்தியடி Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.